Hello guys, welcome back to Malaysia from Kumbaran Chami channel. Okay, time waste பண்ணாம என்னோட வாங்க சமைக்க போலாம். இக்கன் சியாக்கப் ஸ்டீம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இக்கன் சியாக்கப்னு சொல்லக்கூடிய ஒரு மீனுங்க. இந்த மீனை வந்து நல்லா உப்பு போட்டு உள்ளே வெளியில் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறீங்க, சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இது வந்து இஞ்சி, இது வந்து சிராய்ங்க. இப்போ இந்த ரெண்டு பொருட்களையும் நம்ம இதோட நடுவில் வைக்கணும். வச்சு எடுத்து நல்லா மூடி அடுக்கி மூடி வச்சிடணும். இது ஒன்றாவது மீனுங்க, நல்லா பார்த்து நல்லா மூடி சைடில் வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மீனையும் ஒரு சைடில் ஒரு பேசனில் வெள்ளை ஒரு சில்வர் பிளேட்டில் இதில் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் நல்ல சுடுதண்ணியை கொதிக்க வைங்க. நல்லா கொதித்தோடனே நம்ம ரெண்டு மீன் மூடி வச்சோம்ல, அந்த ரெண்டு மீனையும் அப்படியே அந்த கொதிக்கிற தண்ணியில் அப்படியே வச்சுருங்க. ரெண்டு மீனையும் அழகாக நிதானமாக வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து வெள்ளைப்பூடை நல்ல சிறுசாக கட்டமாக வெட்டிக்கிறணும். ஓகே, இப்போ நம்ம கட்டமாக வெட்டிக்கிறணும். இந்த வெள்ளைப்பூடை கட்டமாகனா ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சிறுசாக இல்லாமல் நல்ல செட்டாங் நிதானமாக ஒரு சைஸில் கட்டமாக வெட்டிக்கிட்டிங்கன்னா நல்ல சாப்பிடவும் நல்ல சீக்கிரம் வேகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். அடுத்ததாக சிகப்பு மிளகாயை வந்து ஒரு பொடி எடுத்து வச்சுக்கிறேங்க. அடுத்ததாக பச்சை மிளகாயும் சிகப்பு மிளகாயும் ஒரே அளவாக இருக்கணும். அடுத்ததாக நம்ம வெட்டின வெள்ளைப்பூடை எல்லாத்தையும் தனியாக ஒரு இடத்துல வச்சு வைக்கங்க. அதுக்கப்புறம் சிகப்பு மிளகாயும் பச்சை மிளகாயும் சிறுசாக வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டினதுக்கப்புறம் நம்ம பிளேண்டர் எடுத்து நல்லா அரைக்கணும். நம்மகிட்ட பிளேண்டர் இல்லைன்னா நம்மகிட்ட அம்மிக்கல் இருந்தால் கூட அம்மிக்கல்லில் வச்சு அடித்து நல்லா சுவையாகவும் இருக்கும். அம்மிக்கல் யூஸ் பண்ணால் நல்ல சுவையாகவும் இருக்கும். எதனால நான் பிளேண்டர் யூஸ் பண்ணுறேன்னா, வீட்டில் அம்மிக்கல் இல்லாதனால பிளேண்டர் யூஸ் பண்ணுறேன். சிகப்பு மிளகாயும் பச்சை மிளகாயும் ரெண்டையும் ஒன்றா போட்டு பிளேண்டர் பண்ணுங்க. அடுத்ததாக மல்லி இலை எதனால் யூஸ் பண்ணுறோம்னா, நல்ல மணத்துக்காக யூஸ் பண்ணுறோங்க. இந்த மல்லி இலை நல்ல மணமாக இருக்கும். மல்லி இலையை புதுசாக வெட்டி சேர்த்து மிக்சியில் அரைச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா எடுத்து லாக் பண்ணி இப்போ பிளேண்டர் பண்ண போகிறோம். சுவிட்ச் ஆன் பண்ணி அடுத்ததாக 2 எலுமிச்சை பழத்தை எடுத்து 2ஆக வெட்டிக்கிறணும். வெட்டினதுக்கப்புறம் எடுத்து 2 எலுமிச்சை பழத்தை நல்லா புழிஞ்சிடணும். புழிஞ்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்ததாக கியூப் பாட்டி ஆயம் 2 கியூப் பாட்டி ஆயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் சோஸ் தீரம் வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. அடுத்ததாக சோஸ் சோத்தோங் கிச்சப் சோத்தோங்னு சொல்லுவாங்க. கிச்சப் சோத்தோங் 7 ஸ்பூன். அடுத்ததாக சின்ன சட்டியில் கொஞ்சோண்டு தண்ணியை கொதிக்க வைங்க. கொதித்ததுக்கப்புறம் வெள்ளைப்பூடு மல்லி எடுத்து லைட்டாக தாளிங்க. நல்லா கொதிச்சோன்னு ஒரு மினிமம் 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் நல்லா கொதியணுங்க.
அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சம்பழம் போட்டு புழிஞ்சோம்ல, அதை எடுத்து நல்லா ஊற்றிடுங்க. எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. எல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் கொதிய வைங்க. பிறகு செர்போ பராசா சுக்கோ பராசாவை எடுத்து ஒரு கரண்டி ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பிறகு அவிச்ச மீன் எடுத்து தனியாக வச்சுக்கிறோங்க. அதுக்கப்புறம் வெள்ளை சோறு, இது அந்த நம்ம காய்ச்சின கூவா, இந்த வெள்ளைப்பூடு இதெல்லாம் ரெடியானாலும் தனியாக ஒரு பேசனில் எடுத்து வச்சுக்கிறோங்க. இது ஒரு மீன். இன்னொரு மீன் முடிஞ்சிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். இட் இஸ் சிம்பிள். ஓகே, இது அந்த ரெசிபி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ நம்ம எப்படி இதை சாப்பிடுன்னு சொல்லி தரப்போகிறேன். லைட்டாக அந்த அவிச்ச மீனை எடுத்து வெள்ளை சோறோடு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கூவாவை எடுத்து இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி சம்போ பண்ணி இந்த வகைட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும்.